தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள தூத்துக்குடி மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள், விஜயின் தந்தை, தாத்தா ஆகியோர் வாழ்ந்தது கொம்பாடி கிராமத்தில்தான் என கூறியுள்ளனர். சகோதரர் நம்ம விஜய் அவர்கள் இந்த ஊர் மண்ணை சார்ந்தவர் தான். அவர் அப்பா பூர்வீகம், அவர் அப்பா பிறந்த ஊர், அவங்க அப்பாவுடைய அம்மா அப்பா, அவருடைய அப்பா அம்மா தாத்தா பூட்டனார் எல்லாருமே இந்த ஊரை சேர்ந்த கொம்பாடி ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்க காலப்போக்கில் எல்லாம் ரொம்ப இங்கே இருந்தது பூரா அவங்களுடைய மூதாதையர்கள் இருந்தார்கள். அவர்கள் இறந்த ஒரு இது கட்ட சமாதி கூட இங்கே தான் இருக்குது. இப்போ காலப்போக்கில் அது மழைங்களையுமா வந்ததுனால தரமட்டமாக உடஞ்சி விழுந்துருச்சு. அப்போ நம்ம ஒரு கட்சி ஒன்று சகோதரர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த பூர்வீக மண், நம்ம மண் ஒரு நம்ம சகோதரர் விஜய் அவர்களுங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சந்திரசேகர் எங்களுக்கு ரொம்ப சொந்தம். எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டராக பரமக்குடியில் இருந்தார். பரமக்குடியில் இருக்கும்போது பக்கத்து ஊராக ஒரு கிராமம், ஒரு பட்டின்னு தான் வரும். அந்த பட்டியில் தான் அந்த சந்திரசேகர் சார் குடும்பம் வாழ்ந்து வந்தது. ஒரு சினிமாவில் நடிக்கும் போதே என்னுடைய பேரம்பாச்சி மாதிரி என்னுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேருமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சார் விஜய் நடிக்கிறாங்கன்னா விஜய் படம் ரொம்ப சந்தோஷப்படுங்க. எல்லாம் படங்களை வச்சு பார்ப்பாங்க. அதுலேயும் நாங்கள் பார்த்துருக்கும்போது நல்ல அவர் நடிப்பிலையும் திறமையிலும் அவர் அறிவிலும் ரொம்ப சிறந்து விளங்கினார். அதே மாதிரி இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுருக்குறாங்க. அந்த கட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஒரு தடவை எங்கள் ஊர் மண்ணுக்கு அவர் வரணும். அவர் சொந்த மண்ணாகிய கொம்பாடி கிராமத்துக்கு அவர் வரணும். அவருக்கு ஒரு கழகத்தை நம்ம வெற்றி பெற நாங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்போம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார வட்டம், ஓட்டப்பாலத்து அருகில் கொம்பாடி கிராமத்துலேருந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த கொம்பாடி கிராமம் பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த கிராமம், இந்த எங்களுடைய தாய்வழி சொத்து கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தாத்தா போட்டியான சேனாதி பிள்ளை, அவருடைய தாத்தா மூதாதையரான சேனாதி பிள்ளை பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் தான் இந்த கொம்பாடி கிராமம். இந்த கொம்பாடி கிராமத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய விஜயின் பூர்வீகமான இடம் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா விஜயின் உறவினர்களான வீடு தான் அந்த வீடு. அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் இங்கே வசித்தவங்க. அவங்க இடையில இப்போ இடம் பெயர்ந்து போயிட்டாங்க. இந்த கொம்பாடி கிராமத்தில் பார்த்திங்கன்னா சேனாதி பிள்ளை மற்றும் அநேக சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த இடம் இந்த இடம். இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னா, விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த கொம்பாடி கிராமத்துக்கு வரணும். அதுதான் இந்த கிராம மக்களின் ஆசை. ஏன்னா அவங்களுடைய பூட்டன் தாத்தா அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக வர வேணும். அதை நாங்கள் கிராமத்தின் சார்பாக அனைவரும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுடைய பரம்பரை இன்னைக்கு தாத்தாங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி கல்ற அப்படின்னா இந்த கொம்பாடி கிராமத்தில் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே இல்லை. கொம்பாடி கிராமத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதி பூட்டனார் தாத்தா பாட்டி எல்லாருடைய கல்லறைகளும் இங்கே தான் இருக்குது. இந்த கிராமத்துக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் வரணும். ஏன்னு சொன்னால் அவருடைய தகப்பன் வழி பாட்டனார் வாழ்ந்த இடங்கிறதுனால அவருடைய சொந்த கிராமம் தான் இந்த விஜய் கொம்பாடி கிராமம். இந்த கிராமத்துக்கு விஜய் அவர்கள் வரணும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் விவசாய கோரிமுடி மக்கள், இந்த கிராமத்தில் அதிகபதியான மக்கள் விவசாய கோரிமுடி மக்கள் தான். அவங்க வாழ்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒன்று தான், எப்படியாவது எங்களுடைய மண்ணின் மைந்தர் எங்கள் கிராமத்துக்கு வரணும், எங்கள் கிராமத்துக்கு பார்க்கணும், அவர் இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க கூப்பினாங்க. விஜய் அவர்களை வருகன்னு வரவேற்கிறோம். அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக அதிகப்படியான வரவேற்பை நல்க காத்திருக்கிறோம். அவர் எங்கள் கிராமத்தின் மண்ணின் மைந்தர் என்பற ஒரே காரணத்தினால எங்கள் ஒட்டுமொத்தவர்களும் விஜய் நாங்கள் வரவேற்கிறோம், வருகன்னு வரவேற்கிறோம். அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இருக்கிறாரு, அந்த பயணிக்கிறாரு. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச கிராமத்தின் மக்கள் முடிஞ்ச சப்போர்ட் அவர்கள் செய்வோம். இங்கு உள்ள சர்ச்சில் பவள விழா கொண்டாடப்பட்டுள்ளது. அந்த பவள விழா புத்தகத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள், இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் எல்லாம் செய்திகளை திரட்டி அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவர் எங்களது தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ற பெயர் இங்கு அச்சிடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பொதுமக்களை நாங்கள் விசாரித்த போது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய உறவினர்கள் இன்னும் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள், வைத்திய தொழிலை செய்து வருகின்றார்கள். மேலும் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த மாசிலாமணி அவர்களும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர், கொம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் என்பதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைவர் விஜய் அவர்களுடைய மூதாதையர்களும் சுதந்திர போராட்ட தியாகி மாசிலாமணி அவர்களும் நெருங்கிய உறவினர் என்பதை நாங்கள் கேள்விப்படும் போது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த நம்முடைய தலைவர் அவர்களுடைய தகப்பனார் வழி பூட்டன்
அந்த மக்களுக்காக போராடி சிறைக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வாய்மொழியாக சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டு பெருமைப்படுகிறோம். அப்படி இந்த ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாடி கிராமத்தில் பிறந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணான வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கனார், வாஞ்சிநாதன், செக்கிழுத்த செம்மல் வஉசி, தியாகி மாசிலாமணி போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்த இந்த மண்ணிலே அவருடைய பூர்வீகமும் அமைந்துள்ளதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் இக்கிராம பொதுமக்களின் கோரிக்கையாக தலைவர் அவர்கள் ஒரு முறை இந்த அவர் பிறந்த பூர்வீக கிராமத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை வைக்கின்றோம்.